இந்த தாரை பாருங்கள், இதான் கற்பூரவள்ளி. இந்த பழம் வந்து கற்பூரவள்ளி பழம். இந்த வெயிலுக்கு ரொம்ப ஏற்றது. அதாவது வாழைப்பழத்தில் எல்லா சத்துக்களும் நிரம்பியிருக்கு. இந்த முக்கியமாக நிறையா பொட்டாசியம் சத்து தான் இருக்குது. இந்த பொட்டாசியம் தான் நமக்கு ரொம்ப தேவைப்படுறது. ஏன்னா கால்கள் நல்லா பலமாக இருக்கிறதுக்கும், நடக்கிறதுக்கும், பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்குமே இந்த பொட்டாசியம் சத்து தான் நமக்கு தேவைப்படுறது. அது வந்து இந்த வாழைப்பழத்தில் வந்து நிரம்ப இருக்குது. பொட்டாசியம் நிறையா இருக்குது. நிறைய சத்துக்கள் இருக்குது. நல்லா மோஷன் ஃப்ரீயாக போகும். வயிற்றில் புண்ணுக்குன்னு ஏற்படாது. இந்த வெயிலுக்கு ஏற்ற உணவு இந்த வாழைப்பழம் தான். இது வந்து நம்ம கொல்லை பக்கத்துலேயே இருந்தது. இது வந்து கற்பூரவள்ளின்னு தான் சொல்லுவாங்க. வேறு எதுவும் பேர் இருக்கான்னு தெரியல எனக்கு. இது வந்து ரொம்ப பூச்சிலாம் விழாது. இந்த மரத்தில் வந்து, இந்த கற்பூரவள்ளி மரத்தில் வந்து பூச்சிலாம் விழாது. ரஸ்தாளி, செவ்வாழை தான் ரொம்ப பூச்சி விழுந்து போயிடும். எது உயர்தரமாக இருக்கோ அது நமக்கு முழுமையாக கிடைக்காது. இந்த வந்து இப்போ வந்து வெட்டிட்டு வந்தாங்க. நேற்று தான் வெட்டினது. ஆனால் இன்றைக்கி முழுசும் இந்த தடவை வந்து பறவைகள்லாம் ஒன்றும் கொத்தலை. அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அதனால கொத்தலை. இப்போ வந்து இதை கட் பண்ணிடுவோம். இப்படியே முடிச்சுக்கலாம். இதில் வந்து 2-3 எல்லாம் பிச்சாச்சு, சாப்பிட்டாங்க எல்லாம். இதை வந்து 2 பழம் கொண்டு அணிலுக்கு வச்சுருவேன். அப்பப்போ வந்து சாப்பிட்டுக்கும். மீதி எல்லாம் ஆளுக்கு ஒரு சீப்பு. இது நல்லா அதிகம் கிடைக்கும். இங்கெல்லாம் நிறையா போட்டிருக்குவாங்க, விற்பாங்க. இதை நம்ம எப்போதும் அதிகம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக வாரத்துக்கு ஒரு தருணம் வந்தாலும் அதை நம்மளே வச்சிட்ருவோம். எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து புகை, இது சில வெளியெலாம் வாங்கினோம்னா அதில் வந்து புகை வச்சு தான் பழுக்க வைப்பாங்க. கல் போச்சு பழுக்க வைப்பாங்க. அதில் வந்து நமக்கு கண்ணெரிச்சல், அப்புறம் வந்து தொண்டையில் எரிகிறது, அதெல்லாம் ஏற்படும் நிறையா. இது நம்ம வீட்டிலே போட்டு இந்த மாதிரி வச்சிட்டோம்னா, ஒரு 4 கட்டை இருக்கிற இடங்களில் போட்டு வச்சிட்டோம்னாலே போதும். அப்படியே அவங்க பாட்டுக்கும் ஒரு 6 மாதத்துலேருந்து பழங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல ஆரோக்கியமான பழங்களையும் நம்ம சாப்பிட்டுடலாம். இது எல்லாத்தையும் கொடுத்து அந்த கட்டையை தூக்கி நம்ம போட்டுருவோம். தூக்கி தான் எரிஞ்சிடுவோம். இதுதான் நுனி சீப்புமாங்க. இது முதல் சீப்பு இதுதான் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ருசியாக இருக்கும். இது இது கொஞ்சம் இது எல்லாமே ஒன்றா தான் இருக்குது பாருங்கள். வேணுங்கிறவங்க சாப்பிட்டுக்குங்க. ஓகே. ஓகே, தேங்க்யூ.